Habibi, come to Dubai. I'm gonna use every heartbeat. Today, not tomorrow. I'm diving in so deep. Far from shallow. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் செக்இன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய கேபின் பேக் வந்து ரெடி பண்ணோம். நான் எஸ்பிஎம் கிரெடிட் கார்டு வச்சு தான் இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லான்ச் பாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி லான்ச் ஆக்சஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுப்பாங்க, வைஃபை இருக்கும், ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ளைட் இன்ஃபர்மேஷனும் இந்த டிஸ்பிளேயில் வந்து ஷோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. போர்டிங் பாஸ் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையன்றது எல்லாமே இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரெக்டாக நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போர்டிங் பாஸும் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடய ஃப்ளைட்டுக்குள்ளே நான் ஏறி உக்காந்தேன். ஏர்லி மார்னிங் 6 o'clock தான் நான் வந்து துபாயை வந்து ரீச் ஆனேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, வியூவே வேறு லெவலில் இருந்தது. துபாய் வந்து ரீச் ஆயாச்சு. ஃப்ரீயாக சிம்மும் கொடுத்துருக்காங்க, 1 GB டேட்டாவும் இருக்குது இதில். பேகேஜ்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ரூம் செக்இன் பண்ணணும். ரூம் புக் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அம்மையாருக்குள்ளே என்ட்ரியே வேறு லெவலில் இருக்குது. கிராண்ட் அந்தளவுக்கு பயங்கர கிராண்டாக இருக்குது. துபாயில் அக்கமடேஷன்ஸ் ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஸ்டே பண்ணணும்னு சொல்லி பெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய டார்மெட்ரியில் போய் ஸ்டே பண்ணேன். ஸோ இப்போ துபாய் ஃப்ரேம் போயிட்டுருக்கோம். இது வந்து ஏடிசிபி பஸ் ஸ்டாப், ஐ மீன் மெட்ரோ ஸ்டேஷன். லுக் அட் திஸ் வியூ. ஃபைனலி தட்ஸ் த துபாய் ஃப்ரேம். துபாயில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பிளேஸ் மட்டும் நான் புக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாளையிலேருந்து தான் ஒழுங்காக ப்ராப்பராக வந்து சுற்றி பார்க்கணும். இன்றைக்கி நான் வந்து புர்ஜ் கலீஃபாவுக்கு தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஆக்சஸ் மூலிமாவே நீங்கள் ஈஸியாக வந்து துபாய் மேலே ரீச் ஆகிடலாம். நீங்கள் புர்ஜ் கலீஃபா டவருக்கு போகணுன்னாக்கா ஃபஸ்ட்டு துபாய் மாலோட லோயர் கிரவுண்டுக்கு தான் போகணும். ஸோ அங்கேருந்து தான் உங்களுக்கு புர்ஜ் கலீஃபா போகிறதுக்கான என்ட்ரி இருக்குது.
கலிஃபா முடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்கை வியூ போயிட்டுருக்கேன். போக முடியுமா? ஸோ ஸ்கை வியூ பாயிண்ட் சேம் டிக்கெட்லேயே நீங்கள் வந்து காம்போ இருக்கும். அது சூஸ் பண்ணிங்கன்னா 124th 5th ஃப்ளோர் வரைக்கும் போவீங்க. தென் வந்து இந்த ஸ்கை வியூ அந்த கிளாஸ் ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு நடக்க முடியும். ஸோ அந்த வியூவுக்கு இப்போ போகணும். ஸோ அதுதான் எப்படி வழின்னு தெரியல. திஸ் வே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இப்போ நம்ம வந்து ஸ்கை வியூ கிளாஸ் லைட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக புர்ஜ் கலிஃபா அது மட்டும் இல்லாமல் துபாயில் இருக்கக்கூடிய மெயின் பிளேசஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் லைட் வியூ. ஸோ இந்த இடத்துல வந்து சறுக்கிட்டே போக முடியும். இந்த கிளாஸ் மேலே நடக்கும்போது செம்ம ஃபீலாக இருந்தது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு முறைனாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அந்தளவுக்கு செம்ம த்ரில்லிங்காக இருந்தது இது மேலே நடக்கிறதுக்கு. ஸோ மெயினான எல்லா பிளேஸுமே சுற்றி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் துபாய் மாலில் சும்மா ரோம் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு மெயின் பிளேசஸ் மட்டும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் இந்த துபாய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற லைட்டிங்லாம் வேறு லெவல். அதுவும் புர்ஜ் கலிஃபாவில் இந்த லைட்டிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டர் பாண்ட்லாம் அடிக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another video. Bye. Good night.